இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்குவது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணத்துடன் பச்சரிசி, கரும்பு, வெல்லம் அல்லது சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசாக கடந்த ஆண்டு போலவே ரூபாய் 1000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றை வழங்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டு ஜனவரி 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்கு பிறகு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து வெளியான முக்கிய தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தகுதியான பெண்களுக்கு இதுவரை 4 தவணை பணம் வழங்கப்பட்டு விட்டது. 5வது தவணை ஜனவரி மாதத்தில் 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகை வருவதால் மாதம் 15ஆம் தேதி வழங்கும் 1000 ரூபாய் பணம் 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி தகுதியான பெண்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி இருந்தும் தங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கலன்னு மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அவர்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டதுன்னு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸ் வந்த பிறகு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி அவர்கள் வங்கிக் கணக்கிலும் 1000 ரூபாய் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுவரை 4 மாதங்கள் அவங்களுக்கு பணம் வரல, அந்த பணம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த மாதத்தில் அவர்கள் தகுதியான உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த மாதத்திலிருந்து தான் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கியமான தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.